ஜெர்மனி நியோராவின் ஹாட் சம்மர் சேல் பிராங்க்ஃபர்ட், டாட்முண்ட் ஆகிய இடங்களில் ஆகஸ்ட் 31 தேதி வரை நடைபெறுகின்றது. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நியோராவின் ஹாட் சம்மர் சேல். சாரிகள் 70% வரை, சுரிதார் லெகங்கார் 50% வரை விலை கழிவில் வழங்கப்படுகின்றன. 10 யூரோவுக்கும் சாரிகள் உள்ளன. நியோரா, பிராங்க்ஃபர்ட், டாட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். என் தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டின் AfD கட்சி தீவிரவாத ஜெர்மனிக்கான மாற்று கட்சிக்கு தற்பொழுது மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு ஏற்பட்டு வருகின்றது. ஜெர்மனியே AfD என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சியானது மக்களிடையே மிகவும் செல்வாக்குள்ள கட்சியாக வளர்ந்து வருகின்றது. வருகின்ற புரட்டாதி மற்றும் ஐப்பசி மாதங்களில் கிழக்கு ஜெர்மனியின் மாநிலங்களான சாக்சன் அன்ஹால்ட் மற்றும் மெக்லம்பர்க் போக்கமன் என்று சொல்லப்படுகின்ற மாநிலங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கட்சியின் சார்பில் சாக்சன் அன்ஹால்ட்டில் போட்டியிடுகின்ற உல்ரிக் சீக்மன் அவர்களுக்கு ஆதரவாக அந்த மாநிலத்தில் 42% வாக்குகள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு ஒன்று கூறுகின்றது. இதே வேளையில் ஆளுங்கூட்டு கட்சியின் முக்கிய கட்சியான CDU கட்சிக்கு 23.1%, இடதுசாரி கட்சியான லிங்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கட்சிக்கு 13.1% வாக்குகளும், சமூக ஜனநாயக கட்சியான SPD கட்சிக்கு 6.1% வாக்குகளும், BSW என்று சொல்லப்படுகின்ற புதிய இடதுசாரி கட்சிக்கு 4% வாக்குகளும், FDP என்று சொல்லப்படுகின்ற லிபரல் டெமோக்ரசி கட்சிக்கு 3.1% வாக்குகள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு ஒன்று கூறுகின்றது. AfD என்ற கட்சியானது தேர்தலில் இந்த மாநிலங்களில் வெற்றி வாகை சூடுமாக இருந்தால் பல தாக்கங்களை மத்தியில் கூட ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கட்சியானது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பல கருத்துக்களையும் கோஷங்களையும் தேர்தலில் முன்வைத்து போட்டியிடுகின்றது. குறிப்பாக ரீமிக்ரேஷன் சொல்லப்படுகின்ற வெளிநாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டில் குடியேறியவர்களை மீண்டும் அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும், குடியேற்றங்களை குறைத்தல் வேண்டும், அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு நிராகரிக்கப்பட்டவர்களை உடனடியாக நாடு கடத்தல் வேண்டும் மற்றும் சமூக கொடுப்பனுகளை குறைத்தல் வேண்டும் என்ற கோஷங்களுடன் போட்டியிட்டாலும் இந்த கட்சிக்கு செல்வாக்குகள் அதிகரித்து வருகின்றது. இந்த கட்சியானது கிழக்கு ஜெர்மனியின் மாநிலங்களில் தேர்தலில் வெற்றியீட்டுமானாக இருந்தால் இது உக்ரைன் ரஷ்ய போரில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக பத்திரிகை செய்தி ஒன்று கூறுகின்றது. குறிப்பாக இந்த மாநிலங்களூடாக போருக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதற்கு இந்த மாநிலங்களுடைய அரசாங்கமானது தடை விதிக்கலாம் என்றும் இது பாரிய ஒரு தாக்கத்தை மத்தியில் ஏற்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உள்நாட்டு உளவு அமைப்பான பெஃபசுங் சுட்சன் சொல்லப்படுகின்ற அமைப்புக்கும் இந்த அமைப்புக்கும் இடையிலே தேர்தல் வெற்றி வாகை சூடினால் கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் பத்திரிகை செய்தி கூறுகின்றது. ஜெர்மனி நாட்டில் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பாரவூர்திகள் பெரும் மோசடிகள் புரிவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் பொருட்கள் விநியோகம் செய்கின்ற விடயத்தில் பல பார உறுதியை நடத்துகின்றவர்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது பாரிய நிறுவனங்கள் தங்களது பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக இணையதளங்களின் ஊடாக சில விளம்பரங்களை மேற்கொள்வதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு விளம்பரங்களை மேற்கொள்ளும் பொழுது மோசடியான இவ்வகையான போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் இவ்வகையான செய்திகளின் பிரகாரம் இந்த ஆஃப்ராக்ட் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் கொடுக்கின்ற கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதாகவும், இதே வேளையில் இந்த பொருட்கள் உரிய இடத்திற்கு சென்று அடைவதில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த போக்குவரத்து நிறுவனங்களை நடத்துகின்றவர்கள் மோசடியான ரீதியில் மோசடியான பெயரில் பதிவு செய்து பின்னர் பொருட்களை உரிய இடத்திற்கு எடுத்து செல்லாது இடநடுவில் வைத்து இந்த பொருட்களை கைமாற்றுவதாக தெரிய வந்திருக்கிறது. அண்மை காலங்களாக இவ்வகையான நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மன் நாட்டில் ஜூலை மாதம் வரை மொத்தமாக 18 மில்லியன் யூரோக்கள் வரை இவ்வகையான நடவடிக்கைகளின் காரணமாக சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. இதே வேளையில் ஐரோப்பா ரீதியில் இந்த மோசடி நடவடிக்கைகளின் காரணமாக பல பில்லியன் யூரோக்கள் நிறுவனங்களுக்கு சேதமாக ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது.
டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனி நாட்டில் சிறிய நாட்டவர்களின் அகதி அந்தஸ்து மீள பெறப்பட்டு வருகின்றது. ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு மனிதாயமான அடிப்படையில் அகதி அந்தஸ்தை பெற்ற சிறிய நாட்டினுடைய அகதி அந்தஸ்தை ஜெர்மனுடைய சமஸ்திய அலுவலகமானது மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு மீள் பரிசீலனைக்கு உட்படுத்திய இந்த புண்டசம் என்று சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கான சமஸ்திய அலுவலகமானது இந்த அங்கீகரிக்கப்பட்ட, குறிப்பாக மனிதாயமான அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட அந்தஸ்தை மீள பெற்று வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது சிரியாவில் போர் நடைபெறவில்லை என்றும் சாதாரண நிலைமைக்கு அந்த நாடு திரும்பி வருகின்ற காரணத்தினால் சிறிய நாட்டவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தினால் இவ்வகையான மீள் பரிசீலனைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு அகதி விண்ணப்பம் முற்றாக நிராகரிக்கப்பட்டவர்களை ஜெர்மன் நாட்டிலிருந்து படிப்படியாக அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியின் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. ஜெர்மன் நாட்டிலும் தற்போதைய அதிபர் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் அவர்களை பதவி விலக வேண்டும் என்று பல அரசியல்வாதிகள் தமது கருத்தை பிரதிபலித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மன் நாட்டின் தற்போதைய அதிபரான ஃபிரெட்ரிக் மேர்ஸ் அவர்கள் மக்களிடையே மிகவும் செல்வாக்குள்ள ஒரு அரசியல் தலைவராக கருதப்படுவதாக பல பத்திரிகைகள் தமது செய்திகளில் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக 42% மக்கள் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் அவர்களுடைய செயற்பாட்டில் உடன்பாடு இல்லை என்று தெரிவித்து வருவதாகவும், இதன் காரணத்தினால் இவரது இடத்திற்கு புதியதொரு அதிபரை தெரிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் பல பத்திரிகைகள் தமது செய்திகளை தெரிவித்திருக்கின்றன. தற்போது ஒரு தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் ஆளும் கூட்டு கட்சியின் முக்கிய கட்சியான CDU கட்சிக்கு 20% மக்களை வாக்களிப்பார்கள் என்றும் SPD கட்சிக்கு 6% மக்களை வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. AFD கட்சிக்கு 28% மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும், இடதுசாரி கட்சிக்கு 12% மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் ஜெர்மன் நாட்டின் அரசியலில் எவ்வகையான மாற்றங்கள் ஏற்படலாம் என்பது பற்றி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெகுவாக பாராட்டியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க, இஸ்ரேல் நாட்டுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் பென் கீவர் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை படிப்படியாக கொலை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதேவேளையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை உடனடியாக அந்த பிரதேசத்தில் விட்டு முற்றாக அகற்ற வேண்டும் என்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது எவ்வாறாக இருந்தாலும் தற்போதைய இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹுடைய கருத்து இது இல்லாத இருந்தாலும் ஆட்சியில் அங்கம் வகிக்கின்ற இவ்வகையான ஒரு அமைச்சர் கருத்து தெரிவித்தது உலகளாவிய ரீதியில் பாரிய அதிர்ச்சி ஒன்றை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உக்ரைனுடைய அரசு படையினர் நேற்றைய தினம் ரஷ்யாவில் மாஸ்கோவை அண்டிய பிரதேசத்தில் பாரிய ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்றை நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ரஷ்யாவின் அமேசான் சொல்லப்படுகின்ற பொருட்கள் இணையதளங்களோடாக விற்பனை செய்கின்ற நிறுவனத்தின் களஞ்சியத்தின் மீது 600 ஆளில்லா விமானங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும், இந்த தாக்குதலின் பொழுது இந்த கட்டிட தொகுதியானது முற்றாக எரிந்து நாசமாகி போயுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அண்மை காலங்களாக உக்ரைனானது தனது பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்தியது மட்டுமல்லாது நீண்ட தூரம் சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளையும் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஃப்ளமிங்கோ என்று சொல்லப்படுகின்ற 600 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையும் தற்பொழுது உக்ரைன் நாட்டு அரச படையினர் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தி வருகின்றதாகவும், இதன் அடிப்படையில் ரஷ்யாவானது வெகு விரைவில் சமாதான ஒப்பந்தம் ஒன்றுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் ஒன்று ஏற்படலாம் என்றும் பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்?
என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி வைப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி நியோராவின் ஹாட் சம்மர் சேல் பிராங்க்ஃபர்ட், டாட்முண்ட் ஆகிய இடங்களில் ஆகஸ்ட் 31 தேதி வரை நடைபெறுகின்றது. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நியோராவின் ஹாட் சம்மர் சேல். சாரிகள் 70% வரை, சுரிதார் லெகங்கார் 50% வரை விலை கழிவில் வழங்கப்படுகின்றன. 10 யூரோவுக்கும் சாரிகள் உள்ளன. நியோரா, பிராங்க்ஃபர்ட், டாட்முண்ட்.